என்னோட சேஃப்டிக்காக தான் நான் எடுக்கிறேன். இந்த வீட்டில் 3 பேர் வாடகைக்கு இருக்காங்க. இந்த வாடகைதாரர் 3 பேருக்கும் ட்ரைனேஜ் தண்ணி ரொம்பி போச்சுங்க. ரொம்பி போய் ரோட்டு ஃபுல்லாக தண்ணி ஆகி போச்சு. இந்த தண்ணி ஆனதுனால ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே கீழ் வீட்டில் தான் இருந்து பெல் அடித்து கூப்பிட்டு தண்ணியை எடுக்க சொல்கிறது வழக்கமாகவே இருக்குங்க. கீழ் வீட்டுக்காரங்களும் அவசரத்தை சொல்லிட்டு தண்ணியை எடுக்கிறதுக்கு லாரிக்கும் சொல்லிட்டாருங்க. லாரிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுனால உடனே அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே இங்கே சைட்டுக்கு வந்துட்டாங்க. தண்ணியை எடுக்கவும் செஞ்சுட்டாங்க. ஆனால் தண்ணியை எடுத்த இந்த நபர்களுக்கு காசு கொடுக்கணும் இல்லையா, இது 3 வீட்லேயும் பகிர்ந்து இந்த காசை கொடுத்து அனுப்புறது பல வருஷமாக இருந்து வருதுங்க. இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது இந்த நபர் 3 மாதமாக தான் வந்திருக்காரு. ஆனால் தண்ணி எடுக்க சொல்கிற அந்த நபர் கிட்டத்தட்ட 6 வருஷமாக இந்த வீட்டில் வாடகைக்கு குடியிருந்துட்டு வராரு. இது வழக்கமாக இருந்து வருது. தண்ணி எடுக்கிறதும் வழக்கமாக இருந்துட்டு வருதுங்க. ஆனால் நீ எப்படி எங்ககிட்ட சொல்லாமலே தண்ணி எடுக்க சொல்கிறதுக்கு லாரியை வர சொல்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க 2 நாள் 3 நாள் ஆகுங்கிற ஒரு டயத்தில் இவங்க லாரிக்காரர்கிட்ட சொல்லிட்டாங்க அவசரம்னு சொல்லிட்டு. இதை புரிஞ்சிக்காம இவங்க டக்குன்னு கை நீட்டி அடிச்சிட்டாங்க. இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. எதுக்காக அடிக்கணும்? அதுக்கு காரணம் காசு கையில் இருக்க வேண்டாமா? காசை கையில் வச்சுக்கிட்டே இவங்க காசு இல்லை அப்படின்னு சொல்லி பொய்யான தகவலையும் சொல்கிறாங்க. அது போக லாஸ்ட்டில் சண்டை முடிஞ்ச பிறகு கையிலேருந்து காசை எடுத்து கொடுக்குறாங்க. ஆக இவங்க தகராறு பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோடையே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தேவையில்லாத பிரச்சனை பண்ணி தேவையில்லாமல் உனக்கு அதுக்கு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லைன்னா எதுக்கு இந்த வீட்டுக்கு வாடகைக்கு நீ வர்ற, அதுவும் இது போன்ற வீட்டுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக போய் கையும் நீட்டிட்டாங்க. ஹவுஸ் ஓனர் போட்ட சட்டத்திட்டத்துக்கு உட்படுத்தப்பட்டு தான் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. அப்புறம் இதுக்கு மெயின்டெனன்ஸ் காசு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாமல் எதுக்கு கை நீட்டுற? மேல் வீட்டுக்காரங்க காசு கொடுக்கறதுக்கு வருத்தப்படுறதும் இங்கே கீழ் வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி சொன்னதுனாலே இவங்களுக்கு அராஜகம் பண்ணி வாக்குவாதம் போது தேவையில்லாத சண்டை போட்டு இவங்க பிரச்சனை எழுப்புறது மேல் வீட்டுக்காரங்களுடைய வழக்கமாகவே இருந்து வருதுங்க. எதுக்காக கை நீட்டணும்? காசு இல்லைன்னா காசு இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. நாளைக்கு வந்து தரேன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த காசை அவங்க கொடுத்துட போகிறாங்க. நாளைக்கு நீ அந்த காசை கொடுத்துட்டு போகிற. இல்லை உனக்கு இவருக்கும் வாய்க்கா தகராறு இருக்குது. என்னென்னா மேலே துணி போட இவங்க வந்து 5 வருஷங்கிட்ட 5-6 வருஷங்கிட்ட ஆக போகுது. ஆனால் நீங்கள் வந்து 3 மாதம் தான் ஆகுது. இந்த 6 வருஷமாக மேலே துணி காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்த துணி காய போடக்கூடாதுன்னு நீங்கள் துணி எடுக்க சொல்கிறது இந்த 3 மாதக்காரங்க தான் நீங்கள் தகராறு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு வாய்க்கா தகராறாக போயிட்டு இருக்கு. இது மேலே வீட்டுக்கும் கீழ் வீட்டுக்கும் உள்ள ஒரு சம்பவமாக இருக்குங்க. கையில் காசை வச்சுக்கிட்டே தகராறு பண்ணியிருக்கு இந்த அம்மா. அதுலேயும் 5 நிமிஷத்தில் காசு எந்த ஏடிஎம்மில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க, எந்த பேங்க்கில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. வீட்டில் காசை வச்சுக்கிட்டே தான் தகராறு பண்ணியிருக்காங்க. இப்போ 500 ரூபா காசை எடுத்து கையில் கொடுக்குறாங்க. அதுவும் மெம்பர் இந்த பிறகு வண்டியை வர சொல்லியிருக்கேன்னு 2 முறை தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் தேவையில்லாமல் இந்த அம்மா குடும்பத்தோடு சேர்ந்து தேவையில்லாமல் பேசி அடிக்கவும் செஞ்சுட்டு இந்த மெம்பர்கிட்ட நடிக்கவும் செய்கிறாங்க. ஊதனை கீழே விழுந்துருவான் போல இருக்கு இந்த குடிகார பையன். இவன் பண்ற அலப்பற தாங்க முடியல. கேவலமா ஆபாசங்களாகவும் பேசி ஆபாசமாகவும் நடந்துகிட்டாரு. இவருடைய லுங்கியை தூக்கி காட்டுறாரு இந்த நபரு இந்த விழாவில் இருக்கக்கூடிய பொம்பளைங்க கிட்ட. ஓ, சென்னைக்கு நீயும் பிழைக்க வந்த நாய் தானே நீயும்? சென்னைக்கு நீங்கள் வந்து 60 வருஷம் தான் ஆகுதா? ஆக உங்களுக்கும் இந்த ஊர் சொந்த ஊர் இல்லை. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பில்டப்பு? அதுவும் குடும்பத்தோட ஆபாசமா? அப்போ நீயும் ஊரு விட்டு ஊரு வந்த நாய் தானா? அப்புறம் எதுக்கு நாய் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்க மூதேவி? ஒன்றை முன்னிறுத்தி பின்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கு இன்னொரு சீதேவி. உங்க 2 பேரையும் முன்னிறுத்தி பின்னாடி நின்று பேச வெட்டிக்கிட்டு இருக்க எதுக்கும் லாய்க்கில்லாத குடிகார அறியால அயோக்கிய முட்டாள் குடும்பமே, குடிகார நாதாரி.
எவ்வளோ விஷயங்கள் சென்னையில் மாறினாலும் இந்த மாதிரி நிறைய ஒரு சில கிராக்குங்க இருக்க தான் செய்யுது. இன்னும் சென்னையில் இந்த மாதிரி அறியாமல் புரியாமல் பேசும் பல குடும்பங்கள் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரியான குடும்பத்தோடு மிகவும் நாம் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லதுங்க. நாங்கள் சட்டத்திட்டத்துக்கு பயந்து நாங்கள் ஒதுங்கி அமைதியாக போகிறோம். இதை பயன்படுத்திக்கிட்டு தேவையில்லாமல் எங்ககிட்ட சண்டைக்கு வராங்க. போலீஸுக்கிட்ட ஆவணங்களை காட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு வீடியோ பதிவாக எடுத்தோம். அதுவும் பொம்பளை பிள்ளைய வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாமல் எங்களை அவங்க பண்ணுற தப்பை எல்லாத்தையும் மறைக்கவும் முயற்சி பண்ணுறாங்க. அதுவும் அவங்க விட்டு பொம்பளை பிள்ளைய முன்னிறுத்தி. இப்படிப்பட்ட பொம்பளை என் பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தான்னு கூட சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் வீடியோ ஆதாரத்துடன் இருந்தோம், போலீஸ்க்காகவும் பொதுமக்களுக்காகவும் பயந்து. இப்படிப்பட்ட பொண்ணு என்னை கையை பிடிச்சி இழுத்தான்னு தான் சொல்லும். என்னோட சேஃப்டிக்காக நான் எடுக்கிறேன். தும்முனா கீழே விழுந்துருவான் அயோக்கிய பையா, குடிகார அயோக்கிய பையா. இவன் எப்படி வர்றான் பாருங்க. பொம்பளை பிள்ளை எவ்வளோ அடக்க வழக்கமாக பேசுவது பாருங்க. வீடியோ எடுத்தால் என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்டான். போலீஸ்லேயும் காட்டிட்டோம். அது மட்டும் இல்லை, இதோ பப்ளிசிட்டி பண்ணிட்டோம்ல, உங்கள் குல பெருமையை உலகுக்கு காட்டிட்டோம்ல, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? அதுக்கு தானே இப்படி ஆட்டம் ஆடுற. அதெல்லாம் எடுத்துட்டு சொல்லலாம். ஓடி வந்து அடிக்கிறாரு. அவங்களே சொல்லிட்டாங்க உலகுக்கு தெரியப்படுத்துங்கன்னு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இவங்களுடைய குலப்பெருமையை உலகுக்கு தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இது போன்ற அல்ல. Tumbele